செகண்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு பக்கபலமாக நிற்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கிறது வேற, பட் ஒரு கணவராக வர்றது அப்படின்றது அதுக்கு ஒரு தனி பவர் வேணும். ஆக்சுவலி எனக்கு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் சுத்தமாகவே கிடையாது. இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். பாப்பா என்கிட்ட நான் சொன்னேன், நான் சந்தோஷம் அடிச்சுட்டு வந்துட்டேன். வந்து ஏன் மம்மி ஏன் அடிச்சிங்க, என்னாச்சுங்க? இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான் அந்த இஷ்யூ. எவ்வளோ திமுரு அவனுக்கு. இந்த மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்ட ஒரு வார்த்தைக்காக நான் 3 வருஷமாக அவர்கிட்ட பேசவே இல்லை. ஆக்சுவலி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு. பயப்படாத, உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, குழந்தைய நான் விட்டுற மாட்டேன், குழந்தைய நான் வளர்த்துப்பேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப எமோஷ்னல். அந்த இடத்துல நான் ரொம்பவே அழுதுட்டேன். ஏன்னா நம்ம சொந்த பந்தம் கூட அது சொன்னதில்லை. இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்கப்பா எங்கள் கல்யாணத்தை பற்றி. டெய்லி தான் பேசுகிறானு. உனக்கு என்னடா கொடுத்து வச்சவன் ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படின்றது. பார்த்துமா பத்திரம், குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, அவனை கிட்ட விடாத, பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கமெண்ட். என்ன வயசுக்கு வந்த பிள்ளைய வச்சுக்கிட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் பேசுவாங்க, நீங்களே எப்படி வளர்ப்ப, அந்த குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் விடு, அனாதாசிரமம் நிறைய இருக்குது, அங்கே கொண்டு போய் விடு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ வீடியோலாம் பார்த்ததுனால இவ்வளோ பெரிய பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு அது அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. என்ன பொம்பளை பிள்ளைய பேத்துட்டா, இவெல்லாம் எப்படி வளர்க்க போறா, இவெல்லாம் என்ன சாதிச்சிட போறா, இவெல்லாம் செல்லாத காசு, இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஷார்ட்ஸ் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாங்க. நீ என்ன மாமா வேலை பார்க்குறியா அப்படின்னு குழந்தைய கேட்குறது. ஒரு 13 வயசு பொண்ணு நான் அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என் அம்மாவுக்கு ஒரு லைஃப் தேடி தரணும்னு நினைக்கிறது எந்த காலத்தில் எந்த பொண்ணுங்க இருக்குது. பட் இந்த குழந்தை இந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக எடுக்கிற விஷயத்த ஏன் நெகட்டிவாக பேசணும்? முக்கியமாக நான் எங்கள் மம்மிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப பாப்பா ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தயக்கப்பட்டு தான் ஓகே சொன்னேன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Star Vijayil 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோஸ்ட் கியூட் கப்பிள் யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான்சி அண்ட் சந்தோஷ். வணக்கம். வணக்கம். நீங்க வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்குற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த ஃபீல் எப்படி இருக்கு? உங்களை நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பார்த்திருக்கோம், கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு, ஃபேமிலியாக ஹாப்பியாக போயிட்டு இருக்கா. சார் என்ன ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? இல்லை முதல் தடவை, அதனால. முதல் தடவை இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. ஆமாம். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு? 1 இயர் கழிச்சு ஐ திங்க் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம் உங்களோடையும் உங்களோட டாட்டரோடையும். பட் இப்போ எப்படி இருக்கு இந்த ஃபீல் ஃபேமிலியா? ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்கு. மேரேஜ் முன்னாடி நான் இப்படி தான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். ஸோ இப்பவும் ஜாலியாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு பர்சன் புதுசாக ஆட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். பட் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. அந்த செகண்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம மைண்ட்ல தோணும். பட் குழந்தையோட நம்ம அந்த ஏத்துக்கிற மைண்ட் செட்லாம் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு தோணாது. சில பேர் இல்லை நான் என் பிள்ளைக்காக தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னுவாங்க. ஊரு சொல்லும் இல்லை உனக்கு ஒரு துணை தேவைன்ட்டு. பட் உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? நீங்க அதை எப்படி ஏத்துக்கிட்டீங்க மேம்? ஆக்சுவலி எனக்கு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் சுத்தமாகவே கிடையாது. ஏன்னா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. ஆக்சுவலி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 2 பேரும் ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம். ஸோ 2 பேருமே ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. எனக்கு மேரேஜ் அப்படிங்கிறதுல துளி கூட விருப்பமே கிடையாது. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எங்களோட பாண்டிங் நல்லாயிருக்கும். பட் பாப்பாவுக்கு இவரை பர்சனலாக ரொம்ப பிடிக்குன்றதுனாலையும் மேரேஜ் அப்படின்னு எங்கள் வீட்டில் அப்ரோச் பண்ண டைமில் இவங்க அப்ரோச் பண்ணது ஓகே அப்போ எனக்கு தோணவே இல்லை. பட் ரீசெண்டாக பாப்பா என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நானே ஓகே பண்ணலாமா வேண்டாமா. ஏன்னா பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது, டக்குன்னு நம்ம முடிவு எடுத்துடலாம். அதை தாண்டி பின்னால் வர ப்ராப்ளம் நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஏன்னா எனக்கு அப்பா அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும். ஸோ எங்கள் அப்பா அம்மாவை விட முடியாது. 2வது பாப்பா இருக்கா. பாப்பா 1 வயசு 2 வயசு குழந்தையா இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு 15 வயசு ஆக போகிற ஒரு பொண்ணு, அப்படி இருக்கும்போது அவள் எப்படி அடாப்ட் பண்ணிப்பா, இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டா எல்லா விஷயமும். ஏன்னா என் பொண்ணு சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க, யாரும் நம்ம கூட இருக்க போகிறதில்ல, வாழ போகிறது நம்ம மட்டும்தான். அந்த 4 செவத்துக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் பேசுகிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்தா நம்மளால் லைஃப்பை வாழவே முடியாது. நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு எனக்கு அவள் பர்சனல் அட்வைஸ் பண்ணுவாங்க. யோசிச்சு பார்க்கும்போது கரெக்ட் தானே. இது என்னோடய லைஃபு. பேசுகிறவங்க எல்லாரும் பேசிட்டு இப்படின்றதுக்குள்ளே போயிடுவாங்க. பட் நம்ம பர்சனலாக உட்காந்து யோசிச்சா மட்டும்தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு தெரியும். ஏன்னா பாப்பா ஒரு மீடியாவில் இருக்கிறாங்க, அவளை நான் தனியாக ஷூட்டிங் கூப்பிட்டு போயிட்டு வரதா இருக்கட்டும், அன்டைமில் வரதா இருக்கட்டும், நமக்கு ஒரு சேஃப்
சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கிறத விட நம்ம பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் அந்த டைமில் தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப போல்டு தான், நான் அவளை ரொம்ப போல்டாகவே வளர்த்துட்டேன். பட் என்ன தான் போல்டாக வளர்த்தாலும் இப்போ நடக்கிற விஷயங்களை சின்ன சின்ன விஷயம் நம்ம யோசிச்சு பார்த்தா கூட நம்ம பொண்ணுக்கு ஒரு சேஃப்டி வேணுமோ அப்படிங்கிறது நமக்கே பர்சனலாக தோணும். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டான டிசிஷன் தான் என் பொண்ணு எடுத்திருக்கான்னு தோணும்போது ஓகே அப்படின்னு நானும் பட் கொஞ்சம் தயக்கப்பட்டு தான் ஓகே சொன்னேன். பட் இப்போ யோசிக்கும் போது மேபி நான் ரொம்ப அடமெண்ட்டாக முடியாதுன்னு சொல்லியிருந்தேன், இந்த லைஃப்பை மிஸ் பண்ணியிருப்பணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் லைட்டாக இருந்தது. பட் இப்போ ரொம்ப ஹாப்பி. இந்த மேரேஜ் வந்து ஆக்சுவலாக எங்கேருந்து மேம் ஸ்டார்ட் ஆச்சு? இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தா நம்ம கலாட்டாலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க பொண்ணும் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இதோட பின் குறிப்புகள் அண்ட் அந்த பேக் ஸ்டோரி இந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்படின்ற கான்செப்ட் முன்னால் எங்கள் 2 பேத்துக்குள்ளே நடுவில் பேசும்போதெல்லாம் நிறைய விஷயம் வரும். மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்றது, நான் வேண்டான்றது, இந்த மாதிரி 2 பேரும் நாங்கள் ஜாலியாக பேசிப்போம். நாங்கள் ஒரு மாம் அண்ட் டாட்டர் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நானும் பாப்பாவும் ரொம்ப ஜாலியாக பேசுவோம். அவங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டே போயிடுவேன் நான். பட் ஆனால் அது ஒரு பெருசாக நான் அதை ஒரு விஷயமா யோசிச்சதே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கலாட்டா மீடியா லாஸ்ட் இயர் இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தோம். அப்போ தான் வந்து எங்கிட்ட வந்து ஆனால் அந்த என்ன சொல்கிறது, நம்ம இன்டர்வியூ வரும் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பிளான் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் அப்படியே வந்தோம், கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோம், அந்த மாதிரி தான். பட் இந்த இடத்துல வந்து அவள் சொல்லிட்டா, ஸோ எங்கள் அம்மாவுக்கு நான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்றது. நான் வீட்டுக்கு போய் கேட்டேன், நீ ஏன் அதை சொன்னேன்னு. ஆமாம், நான் கேட்கும் போது நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டீங்கல்ல, ஸோ பப்ளிக்காக நம்ம சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுங்கிறத நான் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்றத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தமிழா நீயா நானா ஷோ இந்த மாதிரி நிறைய இடத்துல அவள் சொல்லும் போதெல்லாம் வந்து எனக்கு என்னோட பர்சனலாக என்னோட ஃபேமிலிஸ் இருக்கவங்கள கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா யாரோ மைண்டில் வச்சுட்டு தான் சொல்கிறா, யாரை சொன்னா அப்படின்றதெல்லாம் பர்சனலாக என்னை கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது நிறைய சொல்லிகிட்டே இருப்போம். பட் பர்டிகுலராக வந்து சில பேர் சொல்லுவாங்களே, இல்லை இவங்கள தான் வச்சுட்டு சொல்கிறா, இவங்க தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம யோசிக்க தோணும்ல. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அவங்க உடனே நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நார்மல் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்படி பார்த்தா எனக்கு இவர் சந்தோஷ் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு அந்த மேரேஜ்ன்ற திங்கிங் சுத்தமாகவே கிடையாது. அது எப்படி நமக்குள்ளே வரும் அப்படின்றது தெரியாது இல்லை. பட் பாப்பா ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கும்போது சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபைனலி நாங்கள் யோசித்தோம். ஆனால் நான் திருப்பி பாப்பா கிட்ட கேட்ட கேள்வி, உனக்கு ஓகேவா, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, ஏன்னா நீ என்னோட லைஃப்காக நீ பார்க்குற, உனக்கு இது ரொம்ப நீ ஃபுல்ஃபில்லாக இருப்பியா, நீ ஜாலியாக இருப்பியா, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் அவட்ட கேட்கும்போது இல்லை எனக்கு ரொம்ப சேஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுக்கு பிறகு நம்ம யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். பேசுகிறவங்க பேசுவாங்க. அந்த கலாட்டா மீரல் அங்கே இன்டர்வியூ கொடுத்ததே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை எடுத்து வேறு அவங்க பேஜிலெல்லாம் போஸ்ட் பண்ணாங்க அந்த ஷார்ட்ஸு. அதில் நிறைய பேர் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு என்னோட இதில் நான் போஸ்ட் பண்ணதில் எந்த நெகட்டிவ் கமெண்ட்டுமே கிடையாது. அதே வந்து கலாட்டா பிங்க்கில் போட்டதுலேயுமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கிடையாது. எல்லாமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருந்தாங்க. யாரோ முகம் தெரியாத ஒருத்தவங்க அதை ஷார்ட்ஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 100க்கு ஒரு 90% ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருந்தால் 10% நெகட்டிவ் கமெண்ட் தான். என்னென்னா நீ என்ன மாமா வேலை பார்க்குறியா அப்படின்னு குழந்தைய கேட்குறது. அதில் நான் அதை பார்த்து ஆக்சுவலாக நான் வந்து அதை கவனிக்க கூட கிடையாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது பார்த்துருப்பாங்கல்ல, அதை எடுத்து எனக்கு ஷேர் பண்ணாங்க, இது யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ என்ன மாமா வேலை பார்க்குறியா, நீ என்ன அம்மாவை என்ன வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரிலாம் என் குழந்தைய பேசினாங்க. இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் ஒரு 14 வயசு பொண்ணு, இப்போ பாப்பாக்கு 15 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு 14 வயசு பொண்ணு, அப்போ நாங்கள் இன்டர்வியூ ஐ திங்க் 13 வயசு சம்திங் நினைக்கிறேன் ஆயிடுச்சு, இல்லை 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 13 வயசு பொண்ணு தான் அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என் அம்மாவுக்கு ஒரு லைஃப் தேடி தரணும்னு நினைக்கிறது எந்த காலத்தில் எந்த பொண்ணுங்க இருக்காங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க. பட் வெளியே யாருக்கும் தெரிஞ்சு யாருக்கும் தெரியல எனக்கு. பட் இந்த குழந்தை இந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக எடுக்கிற விஷயத்த ஏன் நெகட்டிவாக பேசணும்? ஒரு விஷயம். 2வது பேசுகிறவங்க என்னோட பர்சனலியாக வந்து பேசலாமே. நான் இத்தனைக்கும் வந்து பப்ளிக்காக என்னோட ஐடியில் வந்து கமெண்ட் செக்ஷன் ஆனில் தான் வச்சுருக்கேன். எல்லாமே நான் எதுவுமே வந்து டெலிட் பண்ண மாட்டேன், எதுவுமே ஹைட் பண்ண மாட்டேன். அதில் போய் பேசுகிறவங்க எனக்கே வந்து கேட்டுக்கலாமே, ஏன் உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு. அப்போது ஃபேஸ் டு ஃபேஸ் பேச அவங்களுக்கு தைரியம் கிடையாது. யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு பர்சன் போடுற ஷார்ட்ஸில் போயிட்டு நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போது அதை அவங்கள பற்றி நம்ம ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இதில் சம்மந்தப்பட்ட என் கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கும் தெரியும். என் ஃப்ரெண்டு சொல்லி என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு, ஒரு அக்கௌண்ட்ஸில் மேனேஜராக இருக்க பொண்ணு, அந்த பொண்ணு அதில் மெசேஜ் பண்ணி அதை எனக்கு பார்த்துட்டு நான் உடனே அந்த மேனேஜருக்கு கால் பண்ணி சொன்னேன், எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் பேசுனா. இத்தனைக்கும் நான் தெரியாத ஆளாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் தெரியும், என் நம்பர் தெரியும், எல்லாம் தெரியும். பப்ளிக் கமெண்ட்டில் போய் இந்த மாதிரி பண்ணுறா கொஞ்சம் நான்சென்ஸாக தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டா. ஆனாலும் இது அசிங்கம் யாருக்கு? அந்த ஃபுல்லாக தெரிஞ்ச சர்க்குலர். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பேசுறதுக்கு மட்டும்தான். ஏன்னா பேசிகிட்டே தான் இருப்பாங்க அவங்க எல்லாரும். அவங்க லைஃப்பை யாரும் வாழ மாட்டாங்க. ஸோ நான் என் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேன்.
அதனால நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக அந்த கமெண்ட் எல்லாம் நாங்கள் யோசிக்கிறதே கிடையாது, ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு இடத்துல தோணிருக்கோம்ல, இமோஷ்னலா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அப்படியே உடைஞ்சு போயிருப்போம். இல்லப்பா ஓகே இவர் தான் அப்படின்ட்டு. எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு தருணம் இருக்கும். நம்ம அழுகையும் கண்ணீருமா இருக்கிற ஒரு இடத்துல நம்மளுக்கு கை கொடுத்து இல்ல இனிமே இவங்க தான் அப்படின்ட்டு அந்த ஒரு தருணம் ஏற்பட்டிருக்கா அவங்க வாழ்க்கை? எனக்கு ஒரு வாட்டி தோணியிருக்கு. எனக்கு ஆக்சுவலி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு. அப்போது ஆக்சிடெண்ட் ஆன டைமில் வந்து கால் ரொம்ப அடிபட்டிருந்தது. அந்த டைமில் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு எனக்கு சுத்தமாக நடக்க முடியல. நான் பக்கத்தில் இருக்கிற அக்காவுக்கு தான் கால் பண்ணியிருந்தேன். கால் பண்ணிவிட்டு அக்கா வந்தாங்க. உடனே வந்துட்டு நான் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு நான் வெளியே வந்தேன். கரெக்டாக வெளியே வந்து எனக்கு அடிபட்டுருச்சு. வண்டி இடிச்சிட்டு கீழே விழுந்துட்டு காலில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அப்போ அந்த அக்காவுக்கு கால் பண்ணோன்னா அந்த அக்கா தான் வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. பாப்பா கிட்ட நாங்கள் சொல்லவே இல்லை, அடிபட்டுருச்சுன்னு சொல்லவே இல்லை. ஈவினிங் வந்து பார்த்தோன்னா செம்ம பார்த்த உடனே ப்ராங்க் பண்ணுறணும் அப்படிலாம் நினச்சி பயந்துட்டா, பயங்கரமாக அழுதா. அப்போ இவர் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும்தான் பண்ணார். நான் ரொம்ப அழுதுட்டேன் பயங்கரமாக. அப்போ வந்து இவர் சொன்னார், இப்போ எப்படி இருக்குது உடம்பு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னது ஓகே தான், கால் வலி தான் இருக்குது, லைஃப்பை நினச்சா பயமாக இருக்குது, அது மட்டும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதுக்கு இவர் பண்ண மெசேஜ் என்னென்னா, பயப்படாத, உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, குழந்தைய நான் விட்டுற மாட்டேன், குழந்தைய நான் வளர்த்துப்பேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப எமோஷ்னல். அந்த இடத்துல நான் ரொம்பவே அழுதுட்டேன். இப்போ உங்களுக்கு அதை நினைச்சாலும் எப்படி இருக்கு? அது நினச்சாலே எனக்கு அழுவ தான் வரும். ஏன்னா நம்ம சொந்த பந்த கூட அது சொன்னதில்லை, அந்த ஒரு விஷயம். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப எமோஷ்னல். ஏன்னா சொந்த பந்தம் கூட இந்த மாதிரி சொன்னது கிடையாது. நீலாம் எப்படி வளர்ப்ப, அந்த குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் விடு, அனாதாசிரமம் நிறைய இருக்குது, அங்கே கொண்டு போய் விடு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நான் என் பொண்ணை வளர்ப்பேன் அப்படின்னு நான் வளர்த்துட்டோம். ஆனால் யாருனே தெரியாது, ஒரு தேர்ட் பர்சன், ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும்போது நீ கவலைப்படாத, உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைய நான் வளர்த்துப்பேன், அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து என் வீட்டில் வச்சுப்பேன்னு சொல்கிற ஒரு வார்த்தை ஒரு ரொம்ப பெரிய வார்த்தை, யாருமே சொல்லாத ஒரு வார்த்தைன்னு போது எனக்கு ரொம்ப அப்போ அந்த நிமிஷம் யோசித்தேன், பேசாமல் பாப்பா சொல்கிறாமா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு லைட்டாக யோசித்தேன். பட் நான் கொஞ்சம் இதை போய் கேட்க மாட்டேன்ல, அது நம்ம போய் கேட்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறந்துட்டேன். அந்த நிமிஷம் அப்படி தோணுச்சு எனக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எமோஷ்னலான மொமெண்ட் இருக்கா சார்? அவங்க வந்துட்டு இந்த ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு அவங்கள நான் ஃப்ரெண்டையும் தாண்டி பார்த்தேன், அவங்க ஒரு அம்மாவையும் தாண்டி எனக்கு அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க கூட இருக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் அவங்களுடையவனா இருக்கணும்னு தோணுச்சா? அந்த ஒரு தருணம் இருக்கு. அது அவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜில் கஷ்டப்படும் போது தான் தோணுச்சு. அவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் தனியாக இருந்தாங்க. தனியாக இருக்கும்போது தான் தோணுச்சு. நான் அம்மாட்டெலாம் சொல்லலை, ஃபஸ்ட்டு பாப்பாட்ட தான் சொன்னேன். உங்கள் அம்மா கிட்ட கூட சொல்லலைன்னு சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு இவங்க பாப்பாட்ட தான் கேட்டேன், அவங்ககிட்ட கூட கேட்கல. அப்போ என்ன சொன்னாங்க தீக்ஷித்? பாப்பா சிரித்தாங்க, ஆனால் அப்போது முடிவு சொல்லலை. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க. 2 பேரும் சேர்ந்து? ஆமாம். இப்போ ரீசெண்டாக அதான் மேரேஜ்க்கு முன்னால் தான் சரி ஓகே அப்படின்னு சொன்னது. ஆனால் அப்போ வந்து இவர் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது பாப்பாட்ட கேட்டார். எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் கேட்டார், அம்மாவுக்கு எப்படி ஒரு கல்யாணம் பண்ண போகிறாங்கல்ல, ஏன் பாப்பா நானே மேரேஜ் பண்ணிக்கவா, நான் உனக்கு நல்ல அப்பாவாக இருப்பேன், உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்போ அவள் வந்து சிரிச்சுட்டு, சின்ன குழந்தைல்ல அப்படி சிரிச்சுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து அவள் என்கிட்ட சொல்லவே இல்லை, இவரும் என்கிட்ட சொல்லவே கிடையாது. அதுக்கப்புறகு தான் வந்து ரீசெண்டாக நடுவில் ஒரு வாட்டி சொல்லும்போது என்கிட்ட அடி வாங்கினேன். நடுவில் வாங்கிட்டு வந்து சொன்னார் ஒரு வாட்டி, நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு, அது நடந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, இந்த மாதிரி நான் வந்து உனக்கு எப்படியும் அலைன்ஸ் பார்க்குறாங்கல்ல செல்வா, ஆக்சுவலி என் நேம் செல்வராணி, என்னோடய ஸ்கூல் சர்டிஃபிகேட் நேம், இந்த செல்வா தான் கூப்பிடுவார். இது மாதிரி நான் மேரேஜ் பண்ணிக்குவா செல்வா அப்படின்னு சொன்னேன். கரேஞ்சாவடி பஸ் ஸ்டாண்டில் அடிச்சுட்டு பள்ளின்னு அடிச்சுட்டு, ஃப்ரெண்டாக இருந்தால் ஃப்ரெண்டாக இருக்கணும், இது என்ன வார்த்தை, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போனோன்னா பாப்பாட்ட சொன்னேன், நான் எதுவுமே பாப்பாட்ட மறைக்க மாட்டேன், எல்லாத்தையுமே சொல்லுவேன். பாப்பா என்கிட்ட நான் சொன்னேன், நான் சந்தோஷம் அடிச்சுட்டு வந்துட்டேன் போது, ஏன் மம்மி ஏன் அடிச்சிங்க, என்னாச்சுன்னு, இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான் திக்ஷு, எவ்வளோ திமுரு அவனுக்கு அப்படின்னு. அப்புறம் அவள் சொன்னான், என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டார் மம்மி அப்படின்னு. சொல்லிட்டேன், நான் புரியல அப்படின்னா, இந்த மாதிரி என்கிட்ட ஏற்கனவே சொன்னார், நான் ஓகே சொல்லிட்டேன் மம்மி அப்படின்னு. அப்புறம் அவளுக்கு 2 அடி விழுந்தது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுகிற வார்த்தையை வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவர்கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொன்னது தான். 3 இயர்ஸ் நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. 3 வருஷமாக நான் அந்த மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்ட ஒரு வார்த்தைக்காக நான் 3 வருஷமாக அவர்கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அப்படின்னும் போது நீ எப்படி மேரேஜுன்ற ஒரு தாட் உனக்கு போச்சு, அது இனிமேல் பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன். அவங்க மட்டும்தான் பேசுவாங்க, அப்பப்போ ஏதாச்சும்னா பேசிப்பாங்க பண்ணிப்பாங்க. நான் 3 வருஷமாக 2 பேரும் பேசாமல் இருந்தோம். இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து
திருப்பியும் அவர் பேசும்போது தான் சரி ஓகே, ஆனால் அதே மைண்ட் செட்டில் இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, இவ்வளோ வருஷம் எந்த பையன் வெயிட் பண்ணுவான்? ஸோ நான் தனியாக ஆகிட்டு எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிளை பார்த்து நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்போ சொன்ன வார்த்தை இப்போ வரைக்கும் அதே மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு பையன் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ தான் சொன்னோம். இப்போ அவங்க வந்து உங்களை அடிச்சுட்டாங்க, ஓகேவா, வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதை விட ஒரு பொண்ணு எப்படியும் ரிஜெக்ட் பண்ண முடியாது, கரெக்டாக? ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த மேல் ஈகோ அப்படின்றது அஃபெக்ட் ஆயிரும்ல, என்ன போயிட்டு வா அப்படி சொல்லிடுவாங்கல்ல, அப்படி எனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரும்ல, அதெல்லாம் உங்களுக்கு தோணவே இல்லையா சார்? இருந்துச்சு, அது 3 வருஷம் இருந்துருச்சு, அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் வரல. ஆனால் செம்ம கோவக்காரங்க. கோவம் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, அந்தளவுக்கு கோவக்காரங்க. பட் நான் அடிச்சுட்டேன்னும் போது நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் நான் நினச்சேன் அடிச்சிட்டோமே, இதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக கூட பேச மாட்டேன்ல. ஏன்னா எவ்வளோ கோவக்காரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம இருக்கிறது ஆவடி ஆக்சுவலி. அங்கே ஏதாவது பசங்க பின்னால் வந்தால் கூட ஒன்றுமே இல்லை, நான் போய் அதே என்ன சும்மா என்ன ஏதாவது வந்து நின்னா கூட நான் சேட்டோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் போதும் போயிடுவானுங்க. ஏன்னா ஆவடியில் வந்து இவர் கொஞ்சம் கெத்து, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டெரர் ஆள் தான். அதனால கொஞ்சம் ஒரு சேஃப் எனக்கு அந்த இடத்துல இருந்தது. பட் ஆனால் பேச மாட்டானோ அப்படிதான் நினச்சேன். ஆனால் 3 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்து பேசினாங்க. ரொம்ப ஹாப்பி மேரேஜ். அந்த மேரேஜ் எப்படி நடந்துச்சு? அந்த ரொம்ப சிம்பிளாக எனக்கு மேரேஜ் வந்து என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தங்கச்சி தான் நடத்தி வச்சா. என்னோட நாத்தனார். ஆமாம், என் நாத்தனார். இப்போ வரைக்கும் அவன் நாத்தனாராக தான் இருக்கிறா. அவள் தான் எனக்கு இந்த மேரேஜ் பண்ணி வச்சது. ஃபர்ஸ்ட்டு நான் அவகிட்ட வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும் போதெல்லாம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். இத்தனைக்கும் என்னோட பாஸ்ட் லைஃப் தான் ஒரு ஓன் பிரதர். அவள் வந்து சொல்லும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவள் கேட்டுகிட்டே இருக்கும்போது தான் பாப்பா வீட்டுக்கு வருவா, அடிக்கடி வருவா, இங்கே லீவ்லலாம் வருவா. அப்போ பாப்பா சொன்னான், இந்த மாதிரி இருக்காங்க அத்தை ஃப்ரெண்டு, ஆனால் அம்மா தான் வேணான்றாங்க அத்தை அப்படின்னு சொன்ன உடனே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் பண்ணி இவர்கிட்ட பேசினான். அப்புறம் தான் என்னை திட்ட ஆரம்பித்தா, இந்த அளவுக்கு ஒரு பையன் யார் கிடைப்பா, நீ ஏன் இதை பண்ணுற, நீ பண்ணிக்கோ, உனக்கு ஒரு நல்ல லைஃப் வருது, நீ வேணான்னு சொல்லாதேன்னு என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி நான் தான் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு அவள் ஊர்லேயே வந்து பத்மாவதி அம்மன் கோவில், அங்கே ஒரு பெரிய கோவில் இருக்குது, அந்த கோயிலில் தான் எங்கள் மேரேஜ் நடந்தது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப கிராண்டாக இல்லை. நாங்கள் 3 பேர், அவள் ஃபேமிலி, அவ்வளோதான். உங்க அம்மா யாரையுமே நாங்கள் கூட்டிகிட்டு போகலை. அம்மா அப்பா கூட கூட்டிட்டு போலையா கல்யாணத்துக்கு? ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் தான். ஸோ அவங்களால வர முடியல. எங்கள் அப்பா அம்மா வந்து இங்கேருந்து அவ்வளோ லாங் போயிட்டு எதுக்கு, நாங்கள் போயிட்டு ஒரே நாள் தான் ஆக்சுவலி. நைட்டு கிளம்புனோம், காலையில் ரீச் ஆனோம், காலையில் மேரேஜ் முடிச்சோம், அன்றைக்கி நைட்டே கிளம்புனோம், மறுநாள் காலையில் வந்துட்டோம். அதனால எல்லாரையுமே நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்றதுனால நாங்கள் போயிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கும் போது உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இந்த 4 பேர் நம்ம ஃபேமிலியில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்போஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன வயசுக்கு வந்த பிள்ளைய வச்சுக்கிட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. பட் நான் மோஸ்ட்லி என்னோட ஃபேமிலியில் நான் அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டேன். ஏன்னா என்னைக்கு என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆச்சோ நான் அன்றைக்கே நானும் பாப்பாவும் செப்பரேட் ஆகிட்டோம். நாங்கள் அப்பா அம்மாவை நான் தான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி என் சொந்தம் பந்தம் யார்கிட்டையுமே நான் பேசுறது கிடையாது. ஏன்னா அவங்களே எப்படின்னா நம்ம கஷ்டப்படும் போது வந்து நிற்க மாட்டாங்க. நீ நல்லா இருக்கியா, இது என்னோட அத்தை பொண்ணுடா, எங்கள் அண்ணன் பொண்ணுடா, எங்கள் அக்கா பொண்ணுடா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் யாருமே தெரியாமல் நாங்கள் ஒரு 0ல் ஸ்டார்டிங்கில் இருந்தோம். அப்போல்லாம் என் பொண்ணு மீடியாவில் கிடையாது, நான் எதுலேயுமே கிடையாது. நான் சாதாரண ஒரு கம்பெனியில் பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு டெலிகாலராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கெல்லாம் நான் யாருக்குமே தெரியாது. என் பொண்ணு சாதாரணம், என்ன பொம்பளை பிள்ளைய பேத்துட்டா, இவெல்லாம் எப்படி வளர்க்க போறா இப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. இவெல்லாம் என்ன சாதிச்சிட போறா, இவெல்லாம் செல்லாத காசு, இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், நான் ஒரு ஆஃபீஸில் ஒரு மீடியாவில் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஒரு புட்டிக் ஓனராக இருக்கேன், என் பொண்ணு ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கா. இந்த அளவுக்கு நான் சாதிச்சிருக்கேன். வேற என்ன சாதிக்கணும் ஒரு பொண்ணாக இருந்து? எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி, இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல நிற்கிறேன். அதாவது இந்த ஜான்சியோட பொண்ணு தான் தீக்ஷன்யா அப்படின்னு சொன்னதை தாண்டி தீக்ஷன்யாவோட பொண்ணு தான் ஜான்சி, தீக்ஷன்யாவோட அம்மா தான் ஜான்சி அப்படின்னு சொன்ன காலம் வந்துச்சு. இதை விட வேற என்ன வேணும்? ஸோ பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி எல்லாருமே எனக்கு என் சொந்தக்காரங்களாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. நான் யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன் இப்போ மட்டும் வரணும்? இப்போ என்னோட மேரேஜ் கூட யாருக்குமே நான் சொல்லவே கிடையாது. இவ்வளோ ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்க காரணம் என்ன? அவங்க கேரக்டர் தெரியும், சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம், ஃப்ரெண்டு பார்த்ததுனால. நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்த உங்கள் ஃப்ரெண்டு கரெக்டுங்களா? அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகுது, அப்புறம் அந்த கல்யாணம் அவ்வளோ சரியாக போகலை, ஒரு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்கன்னும் போது அப்போ அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கணும், அவங்களுக்கு பக்கபலமாக நிற்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கிறது வேற. பட் ஒரு கணவராக வர்றது அப்படின்றது அதுக்கு ஒரு தனி பவர் வேணும். அதை உங்கள் வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி பார்த்தாங்க? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ஒரு சில பேர் தான் பேசுகிறாங்க, ஒரு சில பேர் பேசலை, ஒரு சில பேர் இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம்
வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் யாரும் பேசல. நம்மளும் அவங்ககிட்ட எதனாலனா இவங்க கேரக்டர் எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம், ஒன்றா படிச்சிருக்கோம். ஆனால் நடுவில் கொஞ்ச நாள் கேப் இல்லாமல் இருந்தது. கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் மீட் பண்ணேன். அப்போது பாப்பா 6 மந்த்து 1 இயர் குழந்தை. ஆமாம், அப்போ குழந்தையா இருந்தாங்க. அப்போது வீட்டில் சண்டை, இவங்க வீட்டில் ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் தெரியும். அது தெரிஞ்சதுனால எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ராப்ளம் பார்த்துருக்காங்கன்னு கூட இருந்து பார்த்ததுனால அவங்களுடைய கேரக்டர் தெரியும். அதனால் அப்படியே போயிடுச்சு. உங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு இல்லை இது நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் ஸ்ட்ராங்காக எதிர்ப்பெல்லாம் எதுவும் சொல்லலையா? இல்லை அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஆமாம், இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டாக இருக்கும்போது அம்மாவுக்கு வந்திருக்காங்க. வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்பா அம்மாவெலாம். பொங்கல் ஆனால் புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கு. அப்போது ஃப்ரெண்டாக இருக்கும்போது. அதனால் அவங்களுக்கும் எங்கள் கேரக்டர் தெரியும். ஆனால் அவங்களுக்கும் ஓகே தான் சொன்னாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஜான்சி அவங்களுக்கு முன்னாடி ஏதாவது காதல் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்திருக்கா? பொண்ணுமே என்ன வெக்கெல்லாம் படுறீங்க? அப்போ இருக்கு அது வந்து சக்ஸஸ் ஆகலை. எல்லாருக்குமே ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கும்ல. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி மனம் உடைந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்? அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் வந்துட்டு அவங்க இப்போ ஒரு பொட்டிக் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக இருக்காங்கன்றதை தாண்டி அவங்களுக்கு வர அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு அது தனியாக ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நானும் சேர்ந்து பார்க்குறேன், அவ்வளோதான். நீங்கள் சேர்ந்து பார்க்கும்போது அந்த உங்களோட பலம் எப்படி இருக்குது? ஆர் அதை நீங்கள் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஆஃப் பண்ணிடு, இல்லை இந்த மாதிரி போக வேண்டாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லை, சப்போர்ட் தான் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வரதில்லை. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவும் வரதில்லை. நெகட்டிவாக பேசுறது, சுற்றுப்புறத்துலலாம் பேசுறது அதெல்லாம் எதுவும் பேசுறதும் கிடையாது. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு யாருமே எங்களோட ஐடி ஓப்பன் பண்ணாலே தெரியும், நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தது கிடையாது. நாங்கள் வெளியே போனாலும் நிறைய பேர் எங்களை பார்த்துட்டு அம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லி எங்க கூட வந்து ஃபோட்டோ தான் எடுத்திருக்காங்களே தவிர்த்து எங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிறது அந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே. நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு தான் போகிறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இவர்கிட்ட வந்து பர்சனலாக வந்து சூப்பர்ண்ணா உங்களுக்கு ரொம்ப, ஆனால் இவங்களோட வயசில் பெரியவங்களாக தான் இருப்பாங்க, ஆனாலும் வந்து சூப்பர்ண்ணா ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, அந்த அக்காவை மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இவருக்கு விஷ் பண்ணிவிட்டு கூட செல்ஃபி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர், யாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இது வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜில் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த ஒரு டெசிஷன் எடுக்க காரணம் என்ன? ஆர் அந்த அந்த கஷ்டங்களில் இருக்கிற அந்த ஜேர்னியில் உங்களுக்கு என்னென்ன பாடங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுங்களா? நிறைய விஷயம். அந்த ஒரு லைஃப் வந்து மேரேஜே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிற விஷயம் நிறைய கற்றுக்கிட்டேன். சரி, ஏன்னா வந்து நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க வளருவாங்க. நான் இப்போ கரெக்டாக இருந்தால் தான் அவள் கரெக்டாக வருவாள். நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் என்னை பார்த்து மிரர் மாதிரி குழந்தைங்களா நம்மளை பார்த்து வளர்கிறாங்க. நம்ம என்ன தான் ஒரு ஃபேமிலியில் இருந்து நம்ம குழந்தைய வளர்த்தாலுமே குழந்தைங்க சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு பண்ணுவாங்க, நிறைய விஷயம் நடக்கும். ஸோ இப்போ நம்ம தனியாக இருக்கும், யாருமே இல்லை, தாத்தா பாட்டி அத்தை மாமா எதுவுமே இல்லாமல் நம்ம மட்டும் இருக்கும்போது குழந்தை முழுக்க நம்மளை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அப்படின் போது நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ இதுதான் என்னோட கோல் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதை பார்த்து தான் பாப்பா ஃபுல்லாமே, நான் ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சாலும் அவளும் அந்த பொட்டு வைப்பாள். நான் பவுடர் அடிக்க மாட்டேன், அவளும் பவுடர் அடிக்க மாட்டேன். அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட என்னை நோட்டீஸ் பண்ணுவாள். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நான் என்னை பார்த்து தான் அவள் வரா அப்படின்னு நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வெளியே சொல்லவே கூடாதுங்கிற நான் நிறைய ரொம்ப தெளிவாக இருந்தேன். சிங்கிள் பேரண்ட் அப்படின்னாலே ஈஸியாக அப்ரோச் பண்ணுவாங்க, வெளியே நிறைய ட்ராபேக் இருக்குது. நான் சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலி நான் வந்து ஒரு 8 இயர்ஸாகவே சிங்கிள் பேரண்ட். பட் ஆனால் மீடியாவுக்கும் சரி இந்த சொசைட்டிக்கும் தெரிஞ்சது 2 இயர்ஸாக தான் தெரியும். பட் அதுக்கு முன்னாலே நான் சிங்கிள் பேரண்ட். பட் இது வரைக்கும் எங்கேயுமே நான் சொன்னது கிடையாது. எங்கே ஷூட்டிங் ஸ்பாட் போனால் கூட அப்பா எங்கன்னு கேட்டாருன்னா அவர் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாருன்னு பாப்பா போய் சொல்லுவாள். என்கிட்ட கேட்டாலுமே அவர் வெளியூரில் இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு. இந்த 2 இயர்ஸாக தான் தெரியும். ஏன்னா நான் அந்த ஒரு விஷயத்த வந்து நிறைய இடத்துல நான் வந்து மறைக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வெளியே எதுக்கு சொல்லிட்டு தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதே மாதிரி பாப்பாவை என் கூட இருக்கும்போது அவளை எப்படி கொண்டு போகணும், அவளுக்கு எப்படி கெரியர் செட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஆம்பளை துணை இருந்தால் தான் குழந்தைய இப்படிலாம் வளர்க்க முடியுமா அப்படிலாம் கிடையாது, நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிறதுல நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா யாருமே இல்லாத டைம்லேயே பாப்பாவை மீடியாவில் நான் கொண்டு வந்தேன். இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு சன் டிவி, ஜி தமிழ், விஜய் டிவியில் பாப்பா நடிச்சிருக்காங்க, ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நான் தனியாக இருந்து தான் ஹேண்டில் பண்ணேன். ஸோ அதில் நல்லா கொண்டு வந்துட்டேன்ல. இன்றைக்கி நான் ஒரு பொட்டிக் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது, நானாக தான் வந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தனிமையில் இருக்கும்போது நிறைய கற்றுக் கொடுத்துச்சு ரொம்ப தெளிவாக. ஸோ அதெல்லாமே கற்றுக்கிட்டதுனால இன்றைக்கி என் பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண நான் தான் ஸ்டிச் பண்ணுவேன். அதை கூட வெளியே போய் நான் தைக்க மாட்டேன். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல முழுக்க நான் எல்லாமே பண்ணதில் நிறைய விஷயம் தனிமை கற்றுக் கொடுத்தது.
அந்த 8 வருஷத்துல நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிறைய ஸ்ட்ரகிள். ஏன்னா வந்து அந்த 8 இயர்ஸ் வந்து நான் சிங்கிள் பேரண்ட் மோஸ்ட்லி தெரியாது இல்லையா? ஸோ ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு அப்படின்னும் போது அதாவது ஒரு சின்ன விஷயம் தத்துவம் சொல்லுவாங்கல்ல, ஊசி இடம் கொடுக்காம நூல் உள்ள போகாது, அதுதான். பட் என்கிட்ட வந்து யாரும் தப்பா என்ன வரைக்கும் அப்ரோச் பண்ணதே கிடையாது. ஏன்னா நாம அப்படி நடந்துக்கிறது கிடையாதுல்ல. எந்த இடத்துக்கு போனாலும் என் வேலைன்னு நான் என்ன அதை பார்த்துட்டு வந்துட்டே இருப்பேன். அதனால என்கிட்ட யாருமே வந்து தவறா பேசவும் மாட்டாங்க, தப்பான ஒரு மோட்டிவ்ல பார்க்கவும் மாட்டாங்க. அவங்க பார்க்குறாங்கனாலும் நம்ம ஏன் அதை கண்டுக்கணும்? அவங்க என்னை பார்த்து சிரிச்சா நான் சிரிச்சா தானே அவங்க தப்பா எடுத்துக்க போறாங்க. அதை நான் கேர் பண்ணிக்காம பார்த்துட்டு சொல்லுங்க நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க மைண்ட் என்ன தோணும், இந்த பொண்ணு நம்ம அண்ணான்னு சொல்லிடுச்சு அப்படின்னு போயிடுவாங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி விஷயத்துல அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். அதனால என்கிட்ட அந்த மாதிரி இந்த 8 இயர்ஸ்ல ஐயோ இங்கே ஒரு தப்பு நடந்தது அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் என் லைஃப்ல நடந்ததே கிடையாது. மற்றபடி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ், ஃபேமிலிக்குள்ள ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் வரும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் நிறைய இருந்தது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 3000க்கு சேலரி வாங்கிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் ஒரு 50,000 சேலரி வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். ஸோ அந்த சேலரிக்கு என்னோட சேலரி வாங்கி தான் நான் வந்து என்னோட ஃபேமிலி ரன் பண்ணணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம். எனக்கு நான் வண்டிக்கு பெட்ரோல் போடுறது வந்து எல்லாமே நான் அதில் தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வரும். ஆனாலும் சிக்கனமாக இருப்பேன். ரொம்ப ஆடம்பர வாழ்க்கையை நான் எதிர்பார்க்க மாட்டேன். என்ன இருக்கோ அதை வச்சு நான் ஃபேமிலி ரன் பண்ணணுன்றதுல கொஞ்சம் இதுவாக இருப்பேன். அதனால தான் இந்த ஸ்டிச்சிங்லாம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா குழந்தைக்கு ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் வெளியே போனால் ஒரு ட்ரெஸ் தைக்க ஒரு 450 ரூபா ஆகும், நம்மளே கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு தான் பாப்பாவுக்கு எல்லாமே போட ஆரம்பிப்பேன். பாப்பாவுக்கு மேக்கப்பாக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல் எல்லாமே நானே பண்ணுவேன். எதுவுமே வெளியே போய் அதுக்கு செலவு பண்ணணுங்கிறதுல எனக்கு தோணவே தோணாது. ரொம்ப சிக்கனமாக இருப்பேன். இப்போ வந்துட்டு ஒரு புது ட்ரெண்ட் இருக்கு இல்லையா? அதாவது எல்லா பொட்டிக் பிஸ்னஸ் வச்சுருக்கவங்களும் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அந்த பொட்டிக்கை ரன் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ட்ரெண்டுக்குள்ளே வர்றதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரீல்ஸ் போடுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை அதுக்காக தான் ஓகே நீங்கள் வந்துட்டு கல்யாணம்லாம் பண்ணி பொட்டிக் பிஸ்னஸ் ஒரு சைடு இவங்க அந்த மாதிரிலாம் யாராவது சொல்லியிருக்காங்க? இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை. எல்லாருமே லைவ்ல வந்து நம்ம லைவ் போனால் மினிமம் ஒரு 1 lakh பார்ப்பாங்க நம்ம லைவ். எல்லாருமே சொல்றது அண்ணாவை லைவ் வர சொல்லுங்க, அண்ணாவை லைவ் வர சொல்லுங்க தான் கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் லைவே வரமாட்டாரு. நான் தான் ஃபுல்லாக லைவ் ஹேண்டில் பண்ணுறது. மெசேஜ் ஃபுல்லாக அவர் பார்ப்பார் இவர். அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்காக நான் இந்த ரீல் நான் என்னோட ப்ரமோஷனுக்காக நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டோம். நான் ஃபுல்லாக காமெடி தான் பண்ணுவேன். அதனால் அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுற ஐடியாவே கிடையாது. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்புங்கிறது பார்த்தீங்கன்னா மெசேஜ் பார்க்கும்போது நான் தான் ஆர்டர் எடுக்கிறது. மெசேஜ் பார்க்கும்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அவ்வளோ சோகமாக வாழ்த்துவாங்க. அவங்க சொல்லும்போது அவங்க லைஃப்லையும் இதே மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்துருக்காங்க, இப்போவும் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க. எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லும்போது ஆர்டர் எடுக்கிறவங்க ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, நாங்களும் இதே மாதிரி இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்ருக்கோம் சிங்கிள் பேரண்ட்டான்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் காது பட உங்களுக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிள்குள்ளெல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்கப்பா எங்கள் கல்யாணத்தை பற்றி, இல்லை இந்த மாதிரிலாம் என்னை பற்றி பேசியிருக்காங்கப்பா, இப்படிலாம் பேச முடியுது அப்படின்னு நீங்கள் கேட்ட ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு டக்குன்னு ஒரு சர்பாஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு சின்ன நோட்டு என்னன்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தருணம் ஒரு விஷயம் இருக்கா? இப்படியெல்லாம் கூட பேசுவாங்களா? டெய்லி தான் பேசுகிறாங்க. டெய்லி என்ன சார் பேசுகிறாங்க? சொந்தக்காரங்க என்ன அது வந்து தாங்கிக்கவே முடியல. ஆனால் நமக்கு அது தெரியாது, இன்னொருத்தவங்க மூலியமாக தெரியும். ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனில் என்னை கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொல்ல போனால் ஃபஸ்ட் நான் இந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. பசங்க கூட சுற்றுறது அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். இப்போது அமைதியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பார்த்தவங்க வந்து எங்கள் அக்கா வீட்டு ஃபங்க்ஷனில் கேட்டாங்க, உனக்கு இப்போ வீடியோலாம் பார்த்ததுனால இவ்வளோ பெரிய பொண்ணையான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு அது அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது. ஆமாம் என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொன்னாங்க, இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்கடா, அதெல்லாம் தேவையா அப்படின்னா, ஆமாம் எனக்கு தேவை, யார் சொன்னாலும் பரவாயில்ல. இப்போ நல்லா இருக்கேனா அப்படின்னா, முன்னாடி பார்த்து எப்படி இருந்தேன் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் இப்போ எப்படி இருக்கேன், நல்லா இருக்கு, அவள் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன், எனக்கு அதுவே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஐம் ப்ரௌட் பொண்டாட்டி தாசன் அந்த மாதிரி. நல்லா இருக்கு. நல்லா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உனக்கு என்னப்பா நல்லா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இப்போ ஆயிடுச்சுல 1 year கழிச்சு அப்போ பார்த்ததுக்கும் பார்த்த சந்தோஷமும் நடுவில் பார்த்த சந்தோஷமும் இப்போ பார்க்கும்போது உனக்கு என்னப்பா நல்லா இருக்க அப்படின்னுவாங்க. இவங்க என்ன ஸ்லாங்கில் சொல்கிறாங்கன்னே தெரியலையடி, நல்லா இருக்குன்றாங்களா இல்லை நல்லா இருக்குன்றாங்களானே தெரியலையடி அப்படின்னு சொல்லுவார் இவர். அப்படிதான் சொல்லிச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, இந்த மாதிரி கூடவா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி? அந்த மாதிரி என்ன சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசுனது கிடையாது. பட் இந்த தேவையில்லாத சில கமெண்ட்ஸ் யாராவது பேசுவாங்களா, அது ஒன்று தான்.
அதாவது ஒரு ஒரு பொண்ணு அப்பாவா நினைக்கிறா, இவரை பொண்ணா நினைக்கிறாரு. பாரேன் நல்லா என்ஜாய் பண்றான்டா இவன் அப்படின்ற வேர்டு, கொடுத்து வச்சவன்டா இவன். நீங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே வயசு மாதிரி சம்டைம்ஸ் தெரியும். நானும் அவளும் ஒரே மாதிரி இருக்கோன்றது தாண்டி இவரை தப்பா பேசுறது, உனக்கு என்னடா கொடுத்து வச்சவன், ஒரு கல்லுல 2 மாங்காய் அப்படின்றது. அப்புறம் பாத்தியா பார்த்துமா பத்ரம், குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, அவனை கிட்ட விடாத பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கமெண்ட். அது வந்து எனக்கு பண்ண மாட்டாங்க, அதான் சொன்னேன், என்னோட வீடியோ யாராவது எடுத்து போட்டால் அதில் கமெண்ட் பண்ணுறது. அதை பார்க்கும்போது என்னடா பொறுப்புனீங்களா, சி அப்பா பொண்ணுக்கு வித்தியாசம் கூடவா தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க சொல்கிறது ஒரு வகையில் யோசிச்சு பார்க்கும்போது இந்த காலத்தில் பெத்த அப்பாவே குழந்தைங்களை எவ்வளோ விஷயம் தப்பாக நினைக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குதான். பட் அதுக்காக நம்ம வந்து எனக்கான ஒரு லைஃபு, நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் சூஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்க இப்படி பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது. பட் என் பொண்ணுக்கான ஒரு லைஃபு, என் பொண்ணு பார்த்து பிடிச்சி அவள் ஓகே சொன்னதுக்கப்புறம் லைஃபே நான் சூஸ் பண்ணுறேன். பார்க்குற பார்வையிலே தெரியும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதையும் தாண்டியா ஒருத்தவங்க தப்பாக பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு கேவலமான பொறுப்பாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், அவங்க வீடியோ தான் அது, ஆனால் அவங்களோட பேஜில் போட்டதுக்கு நான் ரீப்ளே பண்ணுவேன். தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ரோ, உங்களை மாதிரி பொறுப்பு கிடையாது, அவங்க நல்ல பொறுப்பு. அதனால மேபி நீங்கள் பார்த்த சர்க்கிள் தப்பான பொறுப்பாக இருந்திருக்கலாம், அவங்க அம்மா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, தவறாக பேசாதீங்க, நான் ரீப்ளே பண்ணுவேன். பட் அது யார் ஐடியா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. என்னை பற்றி தான் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது இல்லையா, நான் 1 வயசுலேருந்து தூக்கியிருக்கேன், விளையாடி இருக்கேன். அவங்களுக்கு அதெல்லாம் நம்ம புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அந்த அப்பாவோட உணர்வை அவங்களுக்குள்ள வந்து சின்ன வயசுல இருந்தே செலுத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, கரெக்டா? அப்பான்னு கிடையாது, ஆனால் அவங்க ஒரு விஷயத்துக்கும் விளையாடும் போது அவர்கிட்ட போக மாட்டாங்க. ஒரு ஃபாதர்லி ஃபீலிங். என்கிட்ட விளையாடும் போது தூக்கிட்டு போகும்போதெல்லாம் எனக்கு அந்த ஃபீல் அப்போல்லாம் தெரியாது. இப்போது இவங்க சொன்னாங்க இல்லையா, மற்றவங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு. மற்றவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து குழந்தையா பார்த்துருக்கேன். அவங்களுக்கு தெரியாது இல்லையா இந்த மாதிரி தான்ட்டு, அவங்களுக்குலாம் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ளார்ஸ்லாம் உங்கள் கையில் கொடுத்தாச்சு, அதை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இப்போது ஜான்சியை வந்துட்டு ஒரே ப்ரொப்போசலில் மயக்க போகிறீங்க. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise.